வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டேஸ்டியான ஹெல்த்தியான முடக்கத்தான் அடை செய்ய போகிறோம். இந்த முடக்கத்தான் அடை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த முடக்கத்தான் அடை பண்ணுறதுக்கு நம்ம அரிசியையும் பருப்பையும் ஊற வச்சுக்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி 2 கப் அளவுக்கு இட்லி அரிசியை வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு பருப்பு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. துவரம்பருப்பை விட கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒன்றா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நம்ம ஒரு வேளை இதை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்கிறோம் அப்படின்னா நைட்டே கூட ஊற வச்சு நம்ம காலையில் செய்யலாம். இப்போ நல்லா ஊறி வந்த பிறகு இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்காக 3 வரமிளகாய், 3 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூடவே வந்து என் கையால் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முடக்கத்தான் இலையை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து அரைக்க போகிறோம். முடக்கத்தான் இலையை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக வந்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா பொருளையும் எடுத்தாச்சு. நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக நம்ம அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா தான் அடை நமக்கு வந்து கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்த மாவு கூட ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் நீங்கள் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இப்போ எல்லா பொருளையும் நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இது கூடவே வந்து இந்த அடைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நம்ம வந்து கலந்துருவோம். நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து செய்கிறதுனால கேஸ் பிரச்சனை இருக்காமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் சேர்த்து செஞ்சோம்னா வாசமாகவும் இருக்கும், அதே சமயம் கேஸ் ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து கலந்த பிறகு அடுப்பில் நம்ம தோசைக்கல்லை வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு நம்ம ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவை எடுத்து வச்சுட்டு இதை நம்ம வந்து அடையாக தட்டிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை தட்ட வரலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை நீங்கள் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணியாக கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் தட்டுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கையை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து தட்டிக்கோங்க. இடையிடையிலே நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து கையில் ஒட்டாமல் நல்லா நமக்கு வந்து தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக நமக்கு வரும். இப்போ நம்ம வந்து அடையை வந்து தட்டியாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நம்ம நல்லெண்ணெயை சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா வந்து வெந்து வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லாவே வந்து ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சு. இதை மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சுருவோம். இப்போ முடக்கத்தான் அடை 2 பக்கமுமே வெந்து நல்லா நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். சின்ன குழந்தைங்க வயசானவங்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த அடையில் வந்து அடை மாவு கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நம்ம வந்து கரைச்சி இந்த மாதிரி தோசையாகவும் ஊற்றிக்கலாம். ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ ரொம்பவே வந்து டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் நம்ம முடக்கத்தான் அடையை ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.